வணக்கம். தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் மிக பிரம்மாண்டமாக மிக அதிசயமாக இதுவரை காணாத அரசியலை சந்தித்து தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளை வென்று ஆட்சி அமைத்துள்ளது. இந்த காலகட்டத்தில் 108 எம்எல்ஏக்கள், தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த எம்எல்ஏக்கள் புதிதாக இருந்தாலும் அவர்கள் தொகுதிக்குள் சில விஷயங்களை புதிதாக பார்த்து வருகிற இந்த சூழ்நிலையில் இந்த தொழில் முனைவர் என்ற பெயரில் ரியல் எஸ்டேட் பண்ணுறவர்கள், ஏற்கனவே இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுற அதிபதிகள் தான் ஏற்கனவே ஆட்சி செய்தவர்களை தவறுதலான வழிக்கு கொண்டு போய் அவர்களை சிக்கல்களை மாட்டி மக்களுக்கு அதிகப்படியான விற்பனையை உருவாக்கி அதிக லாபங்களை சம்பாதிக்கக்கூடியதை உருவாக்கி விட்டார்கள். அந்த அடிப்படையில் இப்போதும் நமது மதுரையில் பாண்டியன் ஹோட்டல், இன்று பெயர் தமிழ்நாடு ஹோட்டல் என்று இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுற அதிபர்களை எல்லாம் ஒன்று சேர்த்து இந்த 4 எம்எல்ஏக்களையும் ஒரு இடத்திற்கு வர சொல்லி, இது வித்தியாசமாக இருக்கிறதாம், இதுவரை யாரும் செய்யாததை நாங்கள் செய்துவிட்டோம், ஒரே இடத்தில் இந்த எம்எல்ஏக்களை வர வைத்து விட்டோம், இவர்கள் லாபம் ஈட்டுவதற்கு ஒரு இடத்தில் சந்தித்து இவர் கையில் சரியாக வைக்க பார்க்கிறார்கள். இது இந்த எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று தெரியவில்லை. மக்களால் இந்த தமிழக வெற்றி கழகம் விஜய் என்ற ஒரு சக்திக்காக வாக்களிக்கப்பட்டார்கள் இந்த வேட்பாளர்கள். அதை மறந்துவிட்டு ஏசிய அரங்கத்திற்கு இவர்கள் சொல்வதை கேட்டு ஆமாம் ஆமாம் அதை நாங்கள் செய்கிறோம், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இது செய்யலாமா? இது உங்களுக்கு தவறாக தெரியவில்லையா? இது தவறு என்றது உங்க தலைமைக்கு தெரியுமா இல்லையா? கண்டிப்பாக இது உங்க தலைமை இது தவறு என்று உங்களுக்கு இது உடனடியாக சுட்டி காமிக்கும். கண்டிப்பாக இதுக்கான பலனை நீங்க பார்ப்பீர்கள். மக்களுக்கு அந்தந்த பகுதி அந்தந்த வார்டு பகுதிகளுக்கு சென்று அவங்களுடைய குறையை தீர்க்கிறதுக்காக நீங்க வெற்றி பெற்று இங்க வந்திருக்கீங்க. அதை வச்சுப்பட்டு நீங்க தொழில் முனைவர் எவ்வளவோ இருக்கு. சாதாரண சிறு விவசாயிகளை பாருங்க, விவசாய சங்கங்களை பாருங்க, அது தொழில் சம்மந்தப்பட்டதில் அது நல்ல விஷயங்கள் இருக்கு. இவர்கள் பிளாட் போட்டு விற்கிறவங்கள்ட்ட போய் சந்திச்சு அவங்கள உரையாடுறீங்க. நீங்க அவங்க சொல்றதுக்கு ஆமான்றீங்க, கைதட்டுறீங்க. இதுதான் உங்களை வெற்றி பெற்றவங்க உட்கார வச்சிருக்காங்களா? அங்க ஒரு நைட்டு முகலும் கண் முழிச்சு உங்க முதல்வர் கடினமா உழைச்சிக்கிட்டு இருக்காரு. மதிய சாப்பாடை கூட கையில் எடுத்து கொண்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாரும் ரொம்ப பிரமிச்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு முதல்வரை நம்ம கண்டது கிடையாது அப்படின்னு நீங்க மதுரையில் உட்காந்துக்கிட்டு கருப்பையா, சோழவந்தான் தொகுதி, கிழக்கு தொகுதி கார்த்திகேயன், மத்திய தொகுதி முஸ்தபா, தெற்கு தொகுதி கோபிசன், இப்படி 4 பேர் நீங்க உட்காந்துக்கிட்டு இவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டு போறீங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்க மக்களுக்கு அதிகமா கஷ்டத்தை கொடுத்து லாபம் ஈட்டுவர்களை போய் பார்க்கறதே உங்க கடமையா? அதுக்குதான் நீங்க வெற்றி பெற்றீங்களா? இதை தவிர்க்க பாருங்கள். கண்டிப்பாக இது உங்க தலைமை இதை கண்டிக்கும் என்பதை நாங்கள் கருத்தில் கொண்டு இது உறுதி செய்கிறோம். நன்றி, வணக்கம்.